ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பயோட்டின் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா விட்டமின் B7 தான். இது உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய சிக்கலான பி விட்டமின்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பயோட்டின் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதுனால 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஸ்கின்னு இன்னும் சுருங்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஹேருக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பயோட்டின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறப்ப மூளை, கண்கள், முடி, நகங்கள், கல்லீரல், நரம்பு அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கிற பல பாகங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக அது இருக்கும். 60 வயதுக்கு அப்புறமா நம்மளை தொடர்ந்து வரும்ல அந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் பயோட்டின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தசை ஆரோக்கியத்தை பழுது பார்க்கறதுக்கும் உதவியாக இருக்குது. அப்படிப்பட்ட பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கீரைகள். அரை கப் வேக வச்ச கீரையில் 0.5 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்குது. கீரையில் விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, குளோரோஃபில் கூட நிறைய இருக்குது. இதில் இரும்பு சத்தும் அதிகம் இருக்குது. கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வயதாகிற செயல்முறையை மெதுவாக்க மாற்றுறதுக்கும் உதவியாக இருக்கும். பச்சை இலை காய்கறிகள், கீரைகளை இயற்கையான முறையில் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது நம்ம உடம்புக்கு தேவையான பயோட்டினை தரும். கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, அது 250லேருந்து 1000 மில்லிகிராம் விட்டமின் சியோட சேர்ந்து இரும்பு உறிஞ்சுதலை மேம்படுத்துறதன் மூலமாக இரத்த சோகையை கூட 60 வயதுக்கு அப்புறமாவும் தடுத்துரும். கீரையை சூப் போட்டு குடிக்கலாம், பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், குழம்பு வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், ப்ரொக்கோலி அரை கப் அளவில் எடுத்துக்கிறப்ப நமக்கு 0.4 மைக்ரோகிராம் அளவுக்கு பயோட்டின் கிடைக்கும். ப்ரொக்கோலி ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது. இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது 60 வயசுக்கு அப்புறமாவும் எலும்புகள், சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான விட்டமின் சி சத்தையும் விட்டமின் கே சத்தையும் தன்னுள்ள வச்சிருக்குது. ப்ரொக்கோலியில் விட்டமின் சியோட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்குது. அதனால புற்றுநோய் வர்றதுக்கான அபாயத்தையும் தடுக்குது. ப்ரொக்கோலியை கிரேவியாக சமைச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சாலட் மாதிரி செஞ்சு கூட 60 வயதுக்கு மேற்பட்டவங்க எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன், பால்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 கப் அளவில் எடுத்துக்கிறப்ப 0.3 மைக்ரோகிராம் பயோட்டின் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான எலும்புகள், பற்களை உருவாக்குறதுல கால்சியம் சத்து அப்படிங்கிறது அவசியமானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புரதம், தாதுக்கள் இது எல்லாமே பாலில் இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய புரதம் இருக்குல்ல, இது தசை, திசுக்களை சரி செய்ய உதவுது. பொட்டாசியம் இருக்குல்ல, இது ஆரோக்கியமான இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதன் மூலமாக இதயத்தை பாதுகாக்குது. தினைக்கும் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் பாலை சேர்த்துக்கோங்க. இது ஆழ்ந்த தூக்கத்துக்கு கூட உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃபோர்த் ஒன், வாழைப்பழத்தில் 0.2 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்குது. வாழைப்பழங்களில் பொட்டாசியம் அளவும் அதிகமாக இருக்கும். இது ஆற்றல் ஊக்கத்தை நமக்கு தரும். செரிமான ஆரோக்கியத்தை 60 வயசுக்கு அப்புறமாவும் ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். வாழைப்பழங்களை பொறுத்த வரைக்கும் காலை உணவுக்கு அப்புறமா எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தி மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஃபிஃப்த்து ஒன், காளான். ஊட்டச்சத்து நிறைந்த பூஞ்சைகள் அப்படின்னா காளானை சொல்லலாம். இதில் ஏராளமான பயோட்டின் மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது. உண்மையில் சொல்ல போனோன்னா அதிக பயோட்டின் நிறைந்த உணவுனா அது காளான் மட்டும்தான். நம்ம சாப்பிட்றோம்ல அந்த பட்டன் காளானில் 120 கிராம் அளவு நம்ம எடுத்துக்கிறப்ப 2.6 மைக்ரோகிராம் பயோட்டின் நமக்கு அப்படியே கிடைக்கும். இது 10% டிவியோட ஆதாரமாக இருக்குது. 1 கப் அதாவது 70 கிராம் பட்டன் காளான் எடுத்துக்கிறப்ப 5.6 மைக்ரோகிராம், அப்படி இல்லைன்னா 19% டிவி நமக்கு அப்படியே கிடைக்கும். இது நூடுல்ஸு, பீட்சா, சாஸ்களில் கிரேவியாக செஞ்சு கூட எடுத்துக்கலாம், வதக்கியும் எடுத்துக்கலாம், சாலட்டுகளில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்ஸ்த்து ஒன், நட்ஸும் சீட்ஸும், அதாவது கொட்டைகள் அண்ட் விதைகள்.
கொட்டைகள், விதைகள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நிறைவுறா கொழுப்பு, புரதத்தோட நல்ல ஆதாரமாவும் இருக்கும். இது 60 வயசுக்கு அப்புறமாவும் நம்ம உடம்புக்கு தேவையான பயோட்டினை அப்படியே கொடுக்கும். சூரியகாந்தி விதைகளை வறுத்து எடுத்துக்கிறப்ப 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.6 மைக்ரோகிராம் பயோட்டின், அப்படி இல்லைன்னா 10% டிவி அது நமக்கு தரும். வறுத்த பாதாம் எடுத்துக்கிட்டோன்னா 30 கிராம் அளவில் எடுத்துக்கிறப்ப 15 எம்சிஜி, அப்படி இல்லைன்னா 5% டிவி நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த விதைகளை பச்சையாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சாலட்டில் தூவி கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த வீடியோவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த பயோட்டின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.